எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோவில் இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது, எந்தெந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுது, எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது, என்னென்ன லாங்குவேஜெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதலாவதாக பார்க்க போகிற படம் கட்டா குஸ்தி 2. இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, முதல் பாகத்துக்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுறது அப்படின்றதான் இந்த படத்தினுடைய அடிப்படை. குடும்ப வாழ்க்கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, எதிர்பாராத ஒரு பிரச்சனை இவர்களோட வாழ்க்கைக்குள்ள வருது. இந்த பிரச்சனையை சமாளிக்க மறுபடியும் குஸ்தி களத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள், குடும்ப உறவுகள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற புரிதல், அதே நேரத்தில் நிறைய சிரிக்க வைக்கும் காமெடி கலந்த ஒரு கமர்ஷியல் டிராமா தான் இந்த கட்டா குஸ்தி 2. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 4 மொழியிலே ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணால் அந்த படத்தை வந்து பார்த்துக்கலாம். அடுத்த நான் ரெண்டாவதாக சொல்ல போகிற படம் 100 சாமி. இந்த படத்துடைய கதை என்னன்னா, கணவரை இழந்த ஒரு பெண் தன்னோட பிள்ளைக்காக வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க. பல வருடங்களுக்கு பிறகு அவங்களும் தனக்கான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு முடிவால் குடும்பத்திலையும் சமூகத்திலையும் பெரிய அதிர்ச்சி உருவாகுது. ஒரு பெண்ணோட தனிப்பட்ட விருப்பத்துக்கும் சமுதாயம் அவங்க மேலே வைக்கிற எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் நடக்கிற உணர்ச்சி பூர்வமான போராட்டம் தான் இந்த படத்தினுடைய மைய கதை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி G5ல வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான் பிரைம்லையும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டில் எதில் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் கன்ஃபார்மாக G5ல ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தான் அஃபிஷியலான தகவல். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற படம் லவ்வோ லவ். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோ ரகுவரன் ஒரு சாதாரண இளைஞன். அவன் காதலிக்கிற பெண்ணை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சி தன்னால் முடிஞ்சதை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த காதலுக்காக எடுக்கிற சில முடிவுகள் அவனோட வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிடுது. கடன், குடும்ப சூழ்நிலை, உறவுகளில் வர பிரச்சனைகள் என ஒவ்வொரு கட்டமாக அவன் பெரிய சவால்களை சந்திக்கிறான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவன் எப்படி சமாளிக்க, இறுதியில் காதல் ஜெயிச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன ஸ்டோரி. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படமும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எதில் பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். அடுத்த 4வதாக நம்ம சொல்ல போகிற படம் பாலன். இந்த பாலன் படத்தினுடைய கதை என்னன்னா, பாலன் அப்படிங்கிற சிறுவன் சிறு வயதிலேயே வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறான். மற்ற குழந்தைகள் மாதிரி கவலை இல்லாமல் வாழ முடியாமல் குடும்ப சூழ்நிலை காரணமாக வயசுக்கு மீறிய பொறுப்புகளையும் சுமக்க வேண்டிய நிலை வருது. அந்த கஷ்டங்களுக்குள்ளேயும் அவன் தன்னோட கனவுகளை விட்டு கொடுக்காம எப்படி போராடுறான், அவனோட வாழ்க்கையில் வர்ற மனிதர்களை அவனை எப்படி மாற்றுறாங்க என்பதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன ஸ்டோரி. இந்த படம் முழுக்க குழந்தைகளோட உலகம், குடும்ப உறவுகள், மனித நேயம்னு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கதையோடைய மேலோட்டமாக வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த படம் ஜூலை 31ஆம் தேதி G5ல வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு கிட்டத்தட்ட 4 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எதில் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். 5வதாக நம்ம பார்க்க போகிற படம் தி லெஜெண்ட் ஆஃப் கர்ணா. இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, கர்ணன் எப்படி பிறந்தார், ஏன் ஒரு தேரோட்டின் மகனாக வளர்ந்தார், சிறந்த வில்லாளியாக இருந்தும் ஏன் அவமானங்களையும் பாகுபாடுகளையும் சந்திக்க வேண்டியதாயிற்று, துரியோதனுடனும் எப்படி நட்பு உருவானது, விசுவாசத்துக்கும் தர்மத்துக்கும் நடுவில் அவன் சந்தித்த மனப்போராட்டம், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த படத்தினுடைய கதை. ஆக்சுவலாக அது படமாக ரிலீஸ் பண்ணலாங்க. இது வந்து ஒரு சீரியஸ் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. விஷுவலாக ஒரு அனிமேஷன் படமாக தான் இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி உங்களுக்கு சோனி லீவில் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் மற்ற 4 லாங்குவேஜ்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் 4 லாங்குவேஜில் விடுறாங்களா இல்லை ஹிந்தியில் மட்டும்தான் டேரெக்டாக விட்டுருக்காங்களா அப்படின்னு. 6வதாக நம்ம பார்க்க போகிற படம் தீவானா. இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஹீரோ ஒரு சாதாரண இளைஞன் ஒரு பெண்ணை மனசார காதலிக்க ஆரம்பிக்கிறான். அந்த காதல் அவனுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்காம வாழ்க்கையில் பெரிய சவால்களையும் கொண்டு வருது. குடும்ப சூழ்நிலை புரியாமையால காதலுக்காக எடுக்கிற சில முடிவுகள் என அவனுடைய வாழ்க்கையே வந்து திசை மாதிரி வந்து போகுது. இந்த எல்லா பிரச்சனைகளையும் அவன் எப்படி எதிர்கொள்றான், அவனோட காதல் என்ன ஆகுது என்பதுதான் படத்தினுடைய மைய கதை. ஸ்பாய்லர் இல்லாமல் சொன்னால் ஒரு அழகான காதல் கதையோடு சேர்ந்து ஒரு நல்ல எமோஷனலான ஒரு பயணத்தையும் இந்த படம் வந்து கொடுக்கும். இந்த படத்தில் ஹர்ஷித் செட்டி மற்றும் மேகா மணிமேகலை லீட் ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது ஆகா ஓடிடியில் இந்த படத்தை வந்து டைரக்டாக பண்ணுறாங்க. இந்த படமும் தமிழ் டப்பிங்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தையும் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள். 7வதாக நான் சொல்ல போகிற படம் தி டெவில்ஸ் மவுத். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, கல்லூரி படிப்பை முடித்த 5 நண்பர்கள் கடைசியாக ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போக முடிவு பண்ணுறாங்க. அதில் தாய்லாந்தில் இருக்கிற தி டெவில்ஸ் மவுத்துன்னு சொல்லப்படுற கடல் கடியில் இருக்கிற குகைக்குள்ளே நீச்சல் அடிக்க போகிறாங்க. ஆரம்பத்தில் எல்லாமே ஜாலியாக போயிட்டு இருக்கும். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த குகைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கொடூரமான புல் ஷார்க்கும் அவங்கள வேட்டையாட ஆரம்பிக்குது. வெளியே வர முடியாத சூழ்நிலையில் ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை காப்பாற்றிக்க போராடுறது தான் இந்த படத்தினுடைய மைய கதை. இந்த படம் ஒரு சர்வைவர் த்ரில்லர் படங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணியே ஆகணும். இந்த படம் ஜூலை 29ஆம் தேதி அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த படம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மேபி தமிழ் சப்டைட்டிலோட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பட் இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம் அப்படின்றனால இதுக்கு வந்து லாங்குவேஜ் தேவையில்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கிலீஷ்லேயே வந்து இந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணலாம்.
8ஆவதா நம்ம பார்க்க போற படம் சின்ன சின்ன ஆசைகள். வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை பற்றி இல்லாம சாதாரண மனிதர்களோட சின்ன சின்ன கனவுகளும் சந்தோஷங்களும் எப்படி அவங்களோட வாழ்க்கையை மாற்றுது என்பதுதான் இந்த படம் அழகா சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரியும். இந்த படத்துல மதுபாலாவும் இந்திரன்ஸ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. பெரிய ஆக்ஷன் மாஸ் சீன்ஸ் எதுவுமே இல்லாம குடும்பம், காதல், நட்பு, நம்பிக்கை இதெல்லாம் ஒரு இயல்பான முறையில் சொல்லியிருப்பாங்க. அதனால ரிலாக்ஸா ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் ஜூலை 28 ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 4 லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நான் 9ஆவதா சொல்ல போற படம் ஹாய் ஜவானி தோ இஸ் ஹோனாஹே. இந்த படத்தினுடைய ஹீரோவான ஜாஸ் ஒரு போட்டோகிராஃபர். அவனுக்கும் பாணி அப்படின்றவங்களுக்கும் திருமணம் ஆகுது. ஆனா 2 பேரும் வாழ்க்கையை பார்க்குற விதத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. குறிப்பா குழந்தை பெற்றுக்கிற விஷயத்துல அவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வருது. இதனால அந்த உறவுல பிரச்சனை உருவாகி ஜாஸ் ஒரு கட்டத்துல அந்த உறவுல விலகுற சூழ்நிலை வருது. இதுக்கப்புறம் படத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி. இந்த படம் ஒரு சீரியஸான காதல் கதையா இல்லாம காதல் பிளஸ் காமெடி, குடும்ப குழப்பங்கள் இதெல்லாம் கலந்து ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா இந்த படம் போகும். இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை 31 இந்த படம் ரிலீஸ் பண்றாங்க. G5 OTTல இந்த படத்தை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆனா இந்த படம் ஹிந்தில மட்டும் தான் ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற லாங்குவேஜ்ல வருதா இல்லையான்றது இனிமேல் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். மேபி தமிழ் சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்த நம்ம ஃபைனலா பார்க்க போற படம் ராவ் பகதூர். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, இந்த படம் ராமப்பா ராவ் பகதூர் அப்படிங்கிற ஒரு பழங்காலத்து ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதரை சுட்டித்தான் நகருது. ஒரு காலத்துல பெரிய மரியாதையோடு வாழ்ந்தவர். ஆனா காலம் மாற மாற அவரோட உலகமும் மாற ஆரம்பிக்குது. அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவரோட மனசுக்குள்ள இருக்கிற பயம், சந்தோஷம், பழைய பெருமை, தன்னுடைய குடும்பம் மற்றும் பாரம்பரியம் மேல இருக்கிற அதிகப்படியான பிடிப்பு இது எல்லாம் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய மைய கதை. கொஞ்சம் மெதுவான திரைக்கதை தான். ஆனா கதாபாத்திரங்களோட மனநிலையை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ரொம்பவுமே அட்ராக்டிவா இருக்கும். இந்த படம் எப்ப உங்களுக்கு ஓடிடியில் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை 31 இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நீங்க தமிழ்ல பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த 10 படங்கள்ல நான் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சின்ன சின்ன ஆசை படம் தான். மதுபாலா அண்ட் இந்திரன்ஸ் நடிச்ச அந்த ஃபீல் குட் படத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற எல்லா படங்களும் ஓரளவுக்கு நான் பார்த்துட்டேன். பட் இந்த படம் இந்திரன்ஸனுடைய ஃபேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கண்டிப்பா அவருடைய படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்துட்டு அந்த படத்துக்கான ரிவ்யூ நான் கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க இந்த 10 படங்கள்ல எந்த படத்துக்காக என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனல்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர் மூவிஸ், யூடியூப்ல கிடைக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் படங்கள், தமிழ் ரசிகர்கள் கவனிக்க தவறிய லிஸ்ட், இந்த மாதிரி ஷார்ட் பிலிமோட லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். சினிமாவுக்கான எல்லா தகவலும் நீங்க இந்த ஒரே சேனல்ல ஒரே இடத்துலயே வாங்கிக்கலாம். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில் அதில் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் அந்தந்த வாரத்துக்கு ஓட்டில என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது, அது எந்தெந்த ஓட்டில ரிலீஸ் ஆக போகுது, எந்த தேதியில ரிலீஸ் ஆக போகுது, என்னென்ன லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயிலாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல் பெரிய சேனலாக இல்லை, சின்ன சேனல் தான். ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய சேனல் மென்மேலும் வளரும். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.